உலகத்தில் எத்தனையோ விளையாட்டு போட்டிகள் இருக்குது. அதில் சில விளையாட்டுக்கள் நீண்ட வரலாறு மற்றும் பாரம்பரியம் கொண்ட விளையாட்டுகளாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு பந்தயத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அது என்னன்னா நீள்படகு பந்தயம், அதாவது ஆங்கிலத்தில் லாங் போட் ரேஸ். 10ஆம் நூற்றாண்டிலேயே இந்த படகுகளை வச்சு பந்தயங்கள் நடத்தினதற்கான குறிப்புகள் இருக்குது. 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஐரோப்பிய கடற்படையில் தொழில்நுட்பங்கள் மேம்படுத்தப்பட்ட நீள்படகுகளை கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவற்றை கொண்டு பந்தயம் நடத்துவது ஐரோப்பியாவின் பல்வேறு பகுதிகளில் பிரபலமானது. பெரும்பாலும் உள்ளூர் திருவிழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்களோட ஒரு பகுதியாகவே இந்த பந்தயங்கள் ஆயிடுச்சு. டிராகன் படகு திருவிழா இப்போது உலகளவில் கொண்டாடுறாங்க. சீனா, தைவான், ஹாங்காங் மற்றும் மக்காவ் ஆகிய நாடுகளில் முக்கியமான விழாவாகவும், சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற பல்வேறு சர்வதேச இடங்கள்லையும் இது அனுசரிக்கப்படுது. திருவிழாவில் பொதுவாக டிராகன் படகு போட்டிகள், பாரம்பரிய உணவுகள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளும் கொண்டாடப்படுது. இந்தியாவின் கேரளாவில் பிரபலமாக ஸ்னேக் போட் ரேஸ்னு அழைக்கப்படுற வல்லம் களி படகு போட்டி ரொம்ப பிரசித்தி பெற்றது. இது 13ஆம் நூற்றாண்டில் செம்பக்கேசரி மன்னர் தேவநாராயணாவின் உத்தரவின் பெயரில் ஒரு போர்க்கப்பல் செய்யப்பட்டது. இதற்கு பேர் சுந்தன் வல்லம். இதுதான் இங்கே நாம் அறியப்படுற பழமையான நீள்படகாக இருக்குது. ஆண்டுதோறும் நேரு டிராஃபி போட் ரேஸ்னு அழைக்கப்படுற படகு போட்டி ஆலப்புழாவில் புன்னமாதா ஏரியில் நடைபெறுது. இந்த போட்டி 1952 நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. தாய்லாந்தில் நீள்படகு பந்தயம் ஒரு பாரம்பரிய படகு பந்தயமாக பழங்காலத்திலிருந்து நடைபெற்று வருது. குறைஞ்சது ஆயுதாயா ராஜ்யம் 16ஆம் நூற்றாண்டில் இருந்து இந்த வகை படகுகள் பயன்பாட்டில் இருக்குன்னு உறுதியாக சொல்ல முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.